Hello cuties, welcome back to my channel. First of all, thank you so much for choosing my video to watch. If you are a subscriber of my channel, I'm so happy to receive you. And இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, டைட்டிலில் படிச்சிருப்பீங்க. லைக் இன்னைக்கு என்னன்னா நைக்காவோட ஹாட் பிங்க் சேலில் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். எப்போவுமே பண்ணுற மாதிரி நான் வந்து ஸ்ப்ளர்ஜ் பண்ணல. எனக்கு வேண்டாத ஒரு ப்ராடக்டை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வாங்கலை. அண்ட் கொஞ்சம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற இன்ஸ்டாகிராமோட ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆஃபர் இருந்ததுனால நான் வாங்கியிருக்கேன். அண்ட் அதுவுமே எனக்கு வேணுன்றதை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அதில் இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் என்னால் முடிஞ்சால் வந்து மென்ஷன் பண்ணுறேன். பட் எதெல்லாம் ஆஃபரில் இருந்தது, என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்தது, அண்ட் முக்கியமாக நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடச்சிருக்கு, ஃப்ரீபீஸ், அதெல்லாம் லாஸ்ட்டில் வந்து வரிசையாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. அண்ட் யூஸ்வலாக ஃப்ரீபீஸ்மே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எனக்கு பிடிக்காத ஃப்ரீபீஸ் வரும், அப்படிலாம் இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. பட் இந்த டைம் என்னோடய ஃப்ரீபீஸ் எல்லாமே எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி வந்திருக்கு. ஸோ யா, வி ஓன். வரிசையாக வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இவ்வளோ பெரிய டப்பாவில் தான் நமக்கு வந்து பார்சல் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டப்பாவில் நமக்கு பார்சல் வந்திருக்கு. ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு காட்டுறேன். ஓகே. வந்து மினிமலிஸ்டோட நியாசனமைட் சீரம், கிளியர்ஸ் ஹீல்ஸ் அண்ட் சூதஸ் க்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்கு. நான் எதுக்கு இதை வாங்கியிருக்கேன்னா என்னோட போர்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து MRP 599 30 ml. பட் ஐ திங்க் இது ரொம்பவே கம்மி ப்ரைஸில் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் சேம் மினிமலிஸ்டோட ஹைலரானிக் ஆசிட் ப்ளஸ் PGA. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். செம்மையாக ஒர்க் ஆகும். அண்ட் ஃபேஸில் வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும். நைட்டு நான் போட்டு படுத்துட்டு மார்னிங் ஏஞ்சில் அந்த ஃபேஸை பார்க்கும்போது செம்ம க்ளோவாக இருக்கும். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ். நான் என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் நான் சொன்னேன்ல, ஃபாக்ஸ்டைல் அந்த பிராண்டு க்ளோ சன்ஸ்க்ரீன். இது வந்து இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் வாங்கியிருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன். ஃபாக்ஸ்டைல்ன்றது ரொம்ப நல்ல பிராண்டு. நான் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப வாங்கணும்னு நினச்சி வாங்காத ஒரு பிராண்ட். ஏன்னா தட்ஸ் இஸ் சம்வாட் எக்ஸ்பென்சிவ். பட் நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஹாட் பிங்க் சேலில் நான் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது, நான் யூஸ்வலாக வாங்குகிற அக்வாலிட்டிக்கு சன்ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபாக்ஸ்டைலோட சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. லைக் நான் 80 ml ஒன்று அண்ட் 50 ml ஒன்று வாங்கியிருக்கேன். ரெண்டுமே கம்பேர் பண்ணி எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கிறதுனால இதை வாங்கியிருக்கேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நான் இத்தனை நாள் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் இப்போ எனக்கு ஆஃபரில் கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ நான் எப்போவுமே வாங்குகிற சன்ஸ்க்ரீனை விட கம்மியான விலையில் கிடச்சிருக்கிறதுனால நான் வந்து என்னோடய மனசை வந்து ரொம்பலாம் எப்படி சொல்கிறது, கட்டாயப்படுத்தி ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிலாம் வாங்கலை. வந்து ஃபாக்ஸ்டைலோட கோல்டன் ஹவர் க்ளோ சன்ஸ்க்ரீன், SPF 50 PA4+, ப்ரிவென்ட்ஸ் டேன் அண்ட் பூஸ்ட் க்ளோ. வைட்டமின் C இருக்குது அண்ட் நயாசனமைடும் இருக்குது. ஆல் ஸ்கின் டைப்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்கேரோட சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன். இது என்னோட செகண்ட் பாட்டில். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாய்ஸ்சரைசரே உங்களுக்கு வந்து கைக்கு தேவையில்லை. டேரெக்டாகவே இந்த SPF பாடி லோஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஸோ ப்ரொடக்டிவ் அண்ட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் போடும்போது நல்லா ஹைட்ரேட்டும் ஆகும் அண்ட் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அண்ட் ஈஸி டு அப்ளை ஆல்சோ. ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணும்போது ரோட்டில் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு 1 hour 2 hours நீங்கள் வெயிலில் ட்ராவல் பண்ணிட்டீங்க, இன்னும் ஃபர்தராக ட்ராவல் பண்ண போகிறீங்க, அப்போது நீங்கள் சும்மா சைடில் நிப்பாட்டிட்டு கூட நான் நிறைய வாட்டி இதை அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோ வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. நான் இந்த விஷ்கேரை வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கல, இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கீங்களா பண்ணலையா, நீங்கள் வந்து பாடிக்கு என்ன SPF லோஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. அண்ட் இந்த சேம் பிராண்ட் விஷ்கேரோட AHA PHA பாடி லோஷன். இது வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணிட்டு படுக்கணுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இப்போ வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணது கிடையாது. நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுலேயுமே வந்து 10% AHA blend அண்ட் 1% salicylic acid இருக்குது, நியாசனமைட் இருக்குது, கிரேப் ஃப்ரூட் இருக்குது அண்ட் ப்ளூபெர்ரி இருக்குது. ஸ்மூத் ரஃப் அண்ட் பம்பி ஸ்கின் இருக்குது. எனக்கு பம்பி ஸ்கின்னும் இருக்குது அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஸ்கின்னும் இருக்குது. ஸோ இதை வந்து நைட்டு போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளோட ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ். இது நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் 2 to 3 டியூப்ஸ் நான் வந்து காலி பண்ணிட்டேன். உங்களோட ஸ்கின்னோட பேரியரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லாவே வந்து ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் இந்த சேம் வே க்ளீனும் பண்ணும். நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஸ்கின் பேரியர் ரிப்பேர் பண்ணாத ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ண ஃபீலே வராது, ஃப்ரெஷ் ஃபீல் இருக்காது, ஒரு ஆயிலி ஃபீலாகவே இருக்கும். பட் இது வந்து ஆயிலி ஃபீல் கொடுக்கல, இந்த சேம் வே வந்து ட்ரையும் ஆக்காமல் ஹைட்ரேட்டடாக ப்ளம்பியாக அப்படி காட்டுச்சு. நான் வந்து தூக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஸ்ப்ளர்ச் பண்ணி வாங்கின ஒரு ஸ்க்ரப். எனக்கு பேசிக்கலி பாடி ஸ்க்ரப்பிங் பிடிக்கும். நான் இப்போ வரைக்கும் பாடி ஸ்க்ரப்பிங் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், M Caffeinoட பாடி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு பிராண்டு தான், பாடி வைஸோட பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பாடி வைஸோட பாடி ஸ்க்ரப் வந்து ஸ்க்ரப் மாதிரியே தெரியல, எனக்கு அந்தளவுக்கு வந்து அது பிடிக்கல. பட் எம்கஃபேனோட பாடி ஸ்க்ரப் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப் எஃபெக்ட் கொடுக்கும், அது எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த சேம் வே இந்த டவ்வோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்கிற, ஸ்ட்ராபெரி கிடையாது, பொமக்ரானட் சீட் அண்ட் ஷியா பட்டர், இந்த ஃப்ளேவரில் இருக்கிற ஒரு பாடி ஸ்க்ரப்பை எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் அப்படி போட்டு போட்டு பண்ணி ரொம்ப அழகாக வந்துருந்தது. ஸோ நம்மளும் ஒரு பெண்மை அப்படின்றதுனால இந்த பிங்கை பார்த்ததும் எனக்கு வந்து இது வாங்கணும்னு கொஞ்சம் ஸ்ப்ளட்ஜிங்காக இருந்தது. அண்ட் இந்த சேமே எனக்கு ஸ்க்ரப்பும் வேணும் அப்படின்றதுனால ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த ஹாட் பிங்க் சேலை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பிங்க் கலர் பாட்டில் வாங்கி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். இதுவும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்கேரோட லிப் பாம், SPF லிப் பாம். நான் இப்போ வரைக்கும் சிபாமேட்டோட SPF லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன், விஷ்கேரோடது இன்னும் யூஸ் பண்ணலை. ஓகேவா, இது வந்து கொஞ்சம் டிண்டடாக இருக்கிறது. ஓகேவா, இது வந்து டிண்ட் இல்லாதது. ஸோ ரெண்டுமே வாங்கியிருக்கேன், ரெண்டுமே வந்து காம்போவில் வந்துச்சு. ஃபேஸ்க்கு, ஹேண்ட்ஸுக்கு, பாடிக்கு எந்தளவுக்கு பாடி சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து SPF ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் தட். லிப்புக்கும் SPF ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக வந்து வாங்குங்க. நீங்கள் வந்து இந்த டிண்டட் வாங்கிக்கிட்டீங்க, லிப்ஸ்டிக் போட தேவையில்லை. நிஜமாகவே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். டிண்டட் லிப் பாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட தேவையில்லை. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இதை அஃபோர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ப்ரொஃபஷனல் அப்படின்ற பிராண்டு. நீங்கள் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் நிறையாவே பார்த்துருப்பீங்க. பிரான்சன் ப்ரொஃபஷனலில் நான் வந்து ப்ரஷ் வாங்கியிருப்பேன், அதுக்கப்புறம் பிளெண்டர் வாங்கியிருப்பேன், அப்புறம் என்ன வாங்கியிருக்கேன், நிறையா சின்ன சின்ன யூட்டன்சில்ஸ்லாம் வந்து வாங்கியிருப்பேன். ஸோ அந்த வகையில் பிரான்சன் ப்ரொஃபஷனல் பிராண்டில் நான் வாங்கியிருக்கிறது ஸ்க்ரன்ச்சஸ். வந்து எதுக்குன்னா ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குது. இப்போ நான் தலை குளிச்சிருக்கேன், நைட்டு வந்து படுக்க போகிறேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 12 o'clock மேலே இருக்கும். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு படுக்க போகணும். அப்போ இப்படியே என் தலையை வச்சுட்டு படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக ஹேர் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால இதில் வந்து நான் பின்னி போட்டு படுப்பேன். அண்ட் ஹேர் பேண்டுமே நம்ம வந்து எந்த மாதிரி ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு சேவ் அவர் ஹேர். ஸோ இந்த மாதிரி சில்கி ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் வந்து என்னோடய ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெல் ஃபோக்கஸ்ட் ஆன் மேனேஜிங் மை ஹேர். எனக்கு ஹேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் ஆல்ரெடி என்னோடய ஹேரை ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயம் பண்ணி. ஸோ அந்த வகையில் நான் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய ஹேரை ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், வளர்த்துட்ருக்கேன். அப்படின்றதுனால நான் ஈச் அண்ட் எவ்ரி திங் அது ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்ருக்கேன். அந்த வகையில் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஹேரில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, நான் என்னென்ன பண்ணி கற்றுக்கிட்டேன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். பிகாஸ் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை ஃபாலோ பண்ணி முக்கியமாக இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணாம், நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு, ரெகுலராக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு, டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து எப்படி நம்மளோட ஹேரை மெயின்டைன் பண்ணிக்க முடியும், பேசிக்காக இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, இல்லை பேசிக்காக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து எனக்கு நல்லா மைண்டில் இருக்குது. ஸோ அது ஒரு கண்டென்ட்டாக போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி கூட என்னோடய சேனலில் ஒரு ஹேர் கேர் வீடியோ இருக்குது, வேணும்னா போய் பாருங்கள். இன்னுமே ஒரு டீட்டெயில்டு வீடியோ இல்லை இனிமேல் ஒரு ஷார்ட் ஃபார்மான வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். சேம் இது கூட ஒரு ஹேர் கேரோட ஒரு ப்ராடக்ட் தான், ஹேர் கேர் சீரம். ஃபுட் இல்லாமல் கூட நல்லா இருக்க முடியும், இந்த ஹேர் கேர் சீரம் இல்லாமல் இருக்க முடியாது. தலை குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலை டேம்ப் ஹேரில் நான் பண்ணுற ஒரே வேலை இந்த சீரம் அப்ளை பண்ணுறது தான். அந்த அளவுக்கு என்னோடய ஹேரோட டெக்ஸ்சரை வந்து மாற்றிருக்கு. எல்லாருக்குமே ஸ்மூத்தாக இருக்கணும்னு ஆசை இருக்கும், வேவியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ஸ்மூத்தாக ஹெல்த்தியாக ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் சீரம் தான். நீங்கள் டேம்ப் ஹேரில் இந்த சீரம்னு இல்லை, ஏதோ ஒரு ஹேர் சீரம் அப்ளை பண்ணால் உங்கள் ஹேர் ஷைனிங்காக இருக்கும், சிக்கு இருக்காது, சிக்கு எடுக்க தேவையில்லை, சிக்கு எடுக்கும் போது பாதி ஹேர் போக தேவையில்லை. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வாங்கிக்கிறது ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து. ஸோ நீங்கள் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, லோரியல் இருக்குது, அண்ட் பயோடேன் இருக்குது, பயாலஜிக்கா இருக்குது, சம்திங் நிறைய பிராண்ட் இருக்குது. எனக்கு கரெக்டாக வந்து ப்ரொனன்சியேஷன் கூட தெரியல. பட் நான் ரெகுலராக வந்து சின்ன வயசுலேருந்து ஐ திங்க் மேபி ஒரு 4-5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறது இந்த பிராண்டு தான். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லோரியல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுவுமே சூப்பராக இருக்குது. பட் லோரியல் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்ட்ரீக்ஸ் வந்து இந்த ஹாட் பிங்க் சேலில் கொஞ்சம் ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருந்ததுனால நான் இதை வாங்கியிருக்கேன். நான் வந்து நைக்கா பிங்க் சேலில் வந்து என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்றதெல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ பீஸ்க்கு போகலாம், எதுக்கெல்லாம் ஃப்ரீ பீஸ் கிடச்சிச்சு, என்னெல்லாம் ஃப்ரீ பீஸ் கிடச்சிருக்குன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கிக்கிற ஃபாக்ஸ்டெயில் சன்ஸ்க்ரீனுக்காக எனக்கு கொடுத்துருக்கிறது மல்டி வைட்டமின் க்ளோ டோனர் ப்ளஸ் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ நானே வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே என்கிட்ட வந்து முடிஞ்சிருச்சு. அந்த சேம் வே எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அங்கேயே காமிச்சிருச்சு, அதனால் நான் அதை வாங்கலை. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு see how it works. இதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா ப்ராடக்ட்டையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு
அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மினிமலிஸ்டோட 2 சீரம் வாங்கியிருந்தால அதுக்காக ஒரு ஃப்ரீவியூ கொடுத்துருக்காங்க. B12 + ரிப்பேர் காம்ப்ளெக்ஸ் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் வித் வைட்டமின் B12 செராமைட் அண்ட் பிட்டரைன். ஆல்ரெடி என்கிட்ட வந்து மாய்ஸ்சரைசர் இருக்குது. அண்ட் இந்த செட்டில் வந்து நான் மாய்ஸ்சரைசர் ஆர்டர் போடல, இந்த சேம் வே எனக்கு வந்து மாய்ஸ்சரைசரும் கிடச்சிருச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இன் திஸ் வே ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் சீரம் வாங்கியிருந்தால அதனால இந்த ஒரு ஷாஷே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்து ஷாம்பு, நெக்ஸ்ட் மாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து சீரம். இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1 கிளென்ஸ், ஸ்டெப் 2 நரிஷ் அண்ட் ஸ்டெப் 3 ஸ்டைலிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். அண்ட் விஷ்கேரோட அந்த காம்போ வாங்கினால லிப்புக்கு, ஸோ அதனால வந்து விஷ்கேரோட சன்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஒரு குட்டி சன்ஸ்க்ரீன். பட் நாட் த லீஸ்ட் ஐ ஹாவ் அ மினிமலிஸ்ட் பவுச். மினிமலிஸ்ட் ப்ராடக்ட்லேயே வந்து 2 கொடுத்துருக்காங்க ஃப்ரீபி. ஒன்று வந்து மாய்ஸ்சரைசர், இன்னொன்று வந்து இந்த பவுச், ஒயிட் கலர் பவுச். இங்கே மினிமலிஸ்ட்னு எழுதியிருக்கு, பெருசாக இருக்குது இந்த பவுச்சு, சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து லிப்ஸ்டிக்ஸோ இல்லை இந்த மாதிரி வெளியே போகும்போது மாய்ஸ்சரைசர் கொஞ்சம், சன்ஸ்க்ரீன் கொஞ்சம், நமக்கு அன்னைக்கு தேவையான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், இல்லை ட்ராவல் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஃப்ரீபீஸ்லேயே வந்து இந்த வாட்டி கிடச்சது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அண்ட் நிறைய ஃப்ரீபீஸும் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஹாட் பிங்க் சேலை வந்து மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேவையோ எல்லாமே முன்னாடியே பார்த்து கார்ட்டில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஹாட் பிங்க் சேலில் டபக்குன்னு தூக்கிற மாதிரி தான். அப்போ தான் நமக்கு ஃப்ரீபீஸும் கிடைக்கும், நமக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸும் ஆஃபரில் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு முடிஞ்சால் இந்த ஃபவுண்டேஷனு, அதுக்கப்புறம் இந்த கன்சீலரு, பிடிச்ச லிப்ஸ்டிக்காக இருக்கலாம், லிப் ஷேடாக இருக்கலாம், எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நைக்கா சேல் வரதுக்கு முன்னாடியே ஏதாவது நைக்கா ஷோரூமில் போயோ இல்லை தீரா ஷோரூமில் போயோ உங்களோட ஷேட்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேல் வரும்போது லபக்குன்னு தூக்கிடுங்க. இப்படி வந்து கமெண்ட்ஸில் வந்து அக்கா உங்கள் வீடியோவை பார்த்து தான் இந்த பொருள் நான் வாங்கியிருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரிவ்யூ. அண்ட் உங்களோட நியூ சப்ஸ்கிரைபர் இப்படிலாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் திஸ் டிராஸ்டிக் சப்போர்ட். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரெகுலராக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அண்ட் என்ன மாதிரி வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணணும், எல்லாமே வந்து நீங்கள் என்கிட்ட கேளுங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி பண்ணுறது தான் இந்த யூடியூபரோட வேலை. முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் கூட வந்து கனெக்ஷனில் இருக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் எப்போயாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். I spend another from my issue with the warm visual hacks for you guys. Bye bye.